திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தமிழக சகோதரிகளுக்கு இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கும் வாக்குறுதி என முதலமைச்சர் அறிவிப்பு. அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது. தமிழ்நாட்டில் 1,31,00,000 மகளிருக்கு உரிமை தொகையாக 5000 ரூபாய் வரவு வைப்பு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணம் 3000, கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. முதல்ல 1,13,00,000 மகளிருக்கு பயனளிச்ச இந்த திட்டம் அண்மையில் அது விரிவுபடுத்தப்பட்டு இப்போ 1,31,00,000 குடும்பத் தலைவிகள் பயன்பெற்று வராங்க. அதன்படி இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச், ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும், கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கான உரிமை தொகையை முடக்க முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. யார் எந்த தடையை ஏற்படுத்தினாலும் பின்வாங்க மாட்டேன் என திட்டவட்டம். மேம்படுத்தணும்னு நாம் செயல்பட்டு வந்தால் அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும், தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. அதனால் எந்த தடை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடே வெல்வோம் ஒன்றாக. மகளிர் உரிமை தொகையை முடக்க பார்த்ததால் தான் முன்கூட்டியே பணம் வரவு வைக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். வெல்லும் தமிழ் பெண்கள் ஆதரவோடு அடுத்தும் திராவிட மாடல் ஆட்சிதான் என நம்பிக்கை. 1,31,00,000 மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை 3 மாதம் நிறுத்தி வச்சா நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும். இந்த கஷ்டத்தையெல்லாம் நினச்சி பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன். அன்பு சகோதரிகளே, உங்கள் ஆதரவோடு அடுத்து அமையப் போகிறதும் திராவிட மாடல் ஆட்சி தான். தடைகள், சூழ்ச்சிகளை முறியடித்து 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டதால் மனநிறைவோடு இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிகழ்ச்சி. இன்றைய காலை குட் மார்னிங் மட்டுமல்ல, சூப்பர் மார்னிங்காக அமைந்திருப்பதாகவும் மகிழ்ச்சி. பல தடைகளை, சூழ்ச்சிகளை முறியடிச்சு இன்னைக்கு காலையில சிறப்பு தொகுப்பாக 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கிட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு, மனநிறைவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இன்று குட் மார்னிங் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு இது ஒரு சூப்பர் மார்னிங்காக அமைஞ்சிருக்கு. மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியதால் மகிழ்ச்சியுடன் பொறுப்புணர்வும் அதிகரித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள் என்று நினைக்காமல் அனைவருக்குமான முதலமைச்சராக இருப்பதாகவும் பெருமிதம். வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள் என நினைக்காமல் அனைவருக்குமான முதலமைச்சராக இருப்பேன் என்று சொன்னேன். அனைவருக்குமான முதலமைச்சராகத்தான் இந்த 5 ஆண்டுகள் இருந்தேன். தமிழ்நாட்டை தொடர்ந்து நம்பர் 1 ஸ்டேட்டாக உயர்த்தக்கூடிய எண்ணத்தோடு அந்த பொறுப்புணர்வு எனக்கு கூடியிருக்கு.
மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாய் வரவு வைத்ததற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பெண்கள் நன்றி. அண்ணா அறிவாலயத்தில் நேரில் சந்தித்து மகிழ்ச்சி தெரிவிப்பு. ₹5000 பணத்தை பெறுவதற்காக வங்கிகளில் குவிந்த பெண்கள். மாலைக்குள் பணம் திரும்ப பெறப்படும் என புரளி பரவியதால் திக்குமுக்காடிய வங்கிகள். தேர்தல் தோல்வி பயம் காரணமாகவே மகளிருக்கு இம்மாதம் ₹5000 வரவு வைத்திருப்பதாக இபிஎஸ் சாடல். தேர்தல் நடக்கின்ற 2026 வரும் கோடைக்காலம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறதா என முதலமைச்சருக்கு கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்துவிட்டது. நடவேண்ட சட்டமன்ற தேர்தலிலே தோற்றுவிடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த அறிவிப்பை இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். கோடைகால சிறப்பு தொகுப்பு என்று அறிவித்திருக்கின்றார். இதற்கு முந்தைய 2022 ஆண்டு கோடைகாலம் வந்தது, 23ஆம் ஆண்டும் கோடைகாலம் வந்தது, 24ஆம் ஆண்டும் கோடைகாலம் வந்தது, 25ஆம் ஆண்டும் கோடைகாலம் வந்தது. ஆனா தேர்தல் நடக்கின்ற இந்த 26ஆம் ஆண்டு மட்டும் கோடைகாலம் எப்படி கண்ணுக்கு தெரிகிறது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது முழுக்க முழுக்க தேர்தலை மையமாக கொண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு. தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை நிறுத்தி விடுவார்கள் என முதலமைச்சர் கூறுவது வடிகட்டிய பொய் என இபிஎஸ் கருத்து. கடந்த 2024 மக்களவைத் தேர்தல் நேரத்தில் கூட மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டதாக பேட்டி. இந்த காரணத்தினால் இந்த சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி இந்த உரிமை தொகையை நிறுத்தி விடுவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இது வடிகட்டிய பொய். ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் உரிமை தொகை பெற்று வந்த குடும்ப தலைவர்கள் அனைவருக்குமே அந்த உரிமை தொகை வழங்கப்பட்டது. தேர்தல் நேரத்திலே, நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில். அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இதை நிறுத்த முடியும்? விதிகளை தளர்த்தி புதிதாக சேர்க்கப்பட்ட 20 லட்சம் மகளிருக்கு 55 மாதங்களாக உரிமை தொகை வழங்காத போது மக்கள் பாதிக்கவில்லையா? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 கொடுப்பதாக அறிவிச்சு இப்ப 2 மாசமா கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 2 மாதம் சொன்னா இன்னொரு 3 மாதம் இருக்குது. 5 மாதம் பார்க்கும்போது 5 மாதம் தான் கிடைக்குது. 55 மாசம் அவர்களுக்கு கிடைக்கல. இப்பொழுது அறிவிக்கப்பட்ட 20 லட்சம் பேருக்கும் 55 மாதம் அவருடைய உரிமை தொகை கொடுக்கப்படல. அப்பெல்லாம் அந்த மக்கள் பாதிக்கலையா? தமிழ்நாடு என்றால் மகளிர் நாடு என்பதை திமுக அரசு மீண்டும் உறுதி செய்திருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தடுக்க பார்த்தவர்கள் வாயடைத்து போகும் வகையில் பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் மகிழ்ச்சியுடன் பதிவு. மகளிர் உரிமை தொகை குறித்த முதல்வரின் அறிவிப்புக்கு தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் கார்த்தி சிதம்பரம் மற்றும் ஜோதிமணி வரவேற்பு. பாஜக அதிமுக கூட்டணியின் சதி திட்டத்தை முதலமைச்சர் முறியடித்துள்ளதாகவும் பாராட்டு. காலையிலேயே ஒரு இன்ப அதிர்ச்சியை முதலமைச்சர் கொடுத்துவிட்டதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கருத்து. முதல்வரின் சமூக நீதி பார்வையும் பாலின சமத்துவம் நோக்கிய நடவடிக்கைகளை வரவேற்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் பதிவு. மகளிர் வங்கிக் கணக்கில் 5000 வரவு வைக்கப்பட்டது தோல்வி பயத்தின் அப்பட்டமான வெளிப்பாடே என பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். ஏற்கனவே வாங்கி குவித்திருக்கும் 10 லட்சம் கோடி கடன் போதாதென கூடுதலாக 6550 கோடியை கடனாக வாங்கி நம் தலையில் கட்டியிருப்பதாக ஆவேசம். கோடைக்கால சிறப்பு தொகை என திமுக அரசு திடீரென அறிவித்தது எப்படி? இந்த ஆண்டு மட்டும்தான் கோடைக்காலம் வருகிறதா என விஜய் கேள்வி. வீட்டுக்கு வீடு ஒலிக்கும் விசில் சத்தமும் ஒட்டுமொத்த மகளிரின் பேராதரவு அலையையும் கண்ட அச்சமே அறிவிப்புக்கு காரணம் என்றும் சாடல்.
பணத்திற்காக வாக்கை விற்க மாட்டோம் என விஜய் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட தாவேகவினர். எங்க ஓட்டு எங்க உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. திமுக அரசின் 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை வாங்கிக் கொண்டு காதல் விசிலை ஊதி அனுப்பிவிடுமாறும் பேச்சு. வண்டி வண்டியா கொண்டாந்து குட்டுவாங்க. 1000, 2000, 3000, 4000, 5000 சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க. அப்படிதான் இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க. எல்லாம் உங்க